மகிமைப்படுவதாக. இயேசு உயிர்த்தெழுதல் நல்வாழ்த்துக்கள். ஆமென். இயேசு நமக்காக ஃப்ளூக்ல நடந்த விஷயம் இல்லை. ஃப்ளூக்ல நடக்கிறதுனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதோ ஒரு லக்கில் நடக்கிற விஷயம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தெரியல உயிர்த்தெழுவனா மாட்டேனான்னு அவர் சொல்லிட்டு போகல. கலிலேயாவுல பாருங்கன்னு சொல்லல. எத்தனை நாள்ல உயிர்த்தெழுவேன்னு தெரியல. ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி 3 நாள் அதுக்கடுத்து நான் உயிர்த்தெழுவேன்னு சொன்னேன். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேவ ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக. இந்த நாளும் உயிர்த்தெழுதலை குறித்தும் உயிர்த்தல் இயேசு உயிர்த்தெழுந்துட்டாங்கன்னு சொல்லி என் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்து தியானித்து நம்மை நாமே அடித்தளமான சத்தியங்களுக்குள்ள திரும்ப ஒரு விஷயம் நம்ம கேட்க போறோம். ஆமென். அல்லேலூயா. நான் எப்பயுமே மெசேஜ் எடுக்க உட்காரும் போது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமான்னு தெரியல எனக்கு. நான் ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே எனக்கு ஏதாவது புதுசா சொல்லுங்க. நான் புதுசா சொல்லணும். ஏதாவது என்ன சொல்லணும்? புதுசா சொன்னேன். வசனத்துல இருந்து யாருமே இது வரைக்கும் சொல்லாத என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுவேன் அடிக்கடி. அது ஆண்டவர் செய்கிறார். ஆனா நேற்று நான் உட்காரும் போது ஆண்டவர் இதே வருஷம் ஆண்டவர் ஏதாவது புதுசா எனக்கு சொல்லி கொடுங்க. இல்ல, பழைய அடித்தளங்களை நீ திரும்ப போய் சொல்லுன்னு சொன்னார். அதனால நான் இன்னைக்கு புதுசா எதுவும் உங்களுக்கு சொல்ல போறது இல்லை. நான் பேசுற எல்லா வார்த்தையும் நீங்க ஏற்கனவே கேட்ட வார்த்தை தான். சில நேரத்துல பில்டிங் ஒரு மாதிரி ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா, அதை ரொம்ப பழசாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மேல பூச மாட்டாங்க, அதை இடிச்சு போட்டு ஃபவுண்டேஷனை சரி பண்ணுவாங்க. அதோடைய அடித்தளத்தை சரி பண்ணுவாங்க. அடித்தளத்தை சரி பண்ணிட்டோம்னு சொன்னா அதுக்கு மேல எவ்வளவு உயரமான பில்டிங் கட்டினாலும் அது காலங்காலமா நிற்கும். ஆமே. நாம் சில அடித்தள சத்தியங்களை ஃபவுண்டேஷனல் ட்ரூத்ஸ் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்க அநேக வருடங்களாக விசுவாசிகளா இருக்கீங்க. அநேக வருடங்களாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவ சபைக்குள்ள வருகிறீங்க. இதனால இது கேட்ட சத்தியங்கள் தான், ஆனால் மீண்டும் கேட்க வேண்டிய சத்தியங்கள். அல்லேலூயா. மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டிய சத்தியங்கள். சரியா இல்லையா? ஆமென். ஆண்டவர் உயிர்த்தெழுதும் போது என்ன ஆச்சு? உயிர்த்தெழுதல் நம்ம கொண்டாடுறோம். ஈஸ்டர்னு சொல்றாங்க சில பேர், ரிசரக்ஷன் டேன்னு சொல்றோம் நம்ம. சோ உயிர்த்தெழுதல்ல என்ன ஆச்சு? உயிர்த்தெழுதல் எப்ப நடக்குது? வருஷத்துக்கு ஒரு முறை. அது இயேசுவுக்கு நடக்கிற விஷயங்க அப்படின்னு சொல்ற நம்ம போக முடியாது இல்ல. உயிர்த்தெழுதல்னா என்ன? ஆமாங்க, அது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். குட் ஃப்ரைடேக்கு அடுத்து வருங்க. அப்புறம் கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி வரும். குட் ஃப்ரைடேக்கு அடுத்து வரும். கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி வர்ற ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நம்ம போக முடியாது. சிலுவை அந்த 3 நாள் மட்டும் தியானித்து நம்ம விட முடியாது. உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? அது உண்மையிலே நமக்குள்ள நம் வாழ்க்கைக்கும் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்கிறோம், இந்த உயிர்த்தெழுதல் எப்படி நடந்தது தெரியுமா? இயேசுவானுடைய இந்த உயிர்த்தெழுதலுக்கு முதல் முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரையும் இயேசுடைய வாழ்க்கையும் நீங்க பாத்தீங்கன்னா பிரிக்கவே முடியாது. இயேசுவானவர் கற்பத்துல ஒப்பமானது யாரால? இயேசுவானவர் யாரால சோதிக்கப்பட்டு போய் நடத்தி கொண்டு போனார்? இயேசுவானவர் யார் சொல்ல 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 கிரியைகளை நடப்பித்தார்? பரிசுத்த ஆவியானவர். வல்லமை, எந்த வல்லமை இயேசுவிலிருந்து புறப்பட்டது? பரிசுத்த ஆவியானவர் நிறைந்த வல்லமை. அப்படி செய்து 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 பாடுகள் அவரோடு கூட இருந்தார். உயிர் எழுப்பும் போதும் அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். வாசிங்க பார்க்கலாம் ஒரு வசனம். எல்லாருமா சேர்ந்து வாசிங்க. ரோமர்ல அந்த வசனம் போட்டிருக்கு. ரோமர் 8:11 வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து யார் எழுப்பினாவா? கர்த்தருடைய ஆவியானவர் எழுப்பினார். அல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து அவர் எழுப்பினார் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த மரித்தோரிலிருந்து எழுதல், உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் நடக்கிறதா, இல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா வசனம் தெளிவா போட்டிருப்பாங்க. கொலோசியர் 3:1-2 இப்படியா எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் மேலானவர்களையே நாடுங்கள், மேலானவர்களே நாடுங்கள். இப்போ
யாரும் கிறிஸ்துவுடனே எழுந்திருக்காரா? சொல்லுங்க, யார் எழுந்திருக்கிறா கிறிஸ்துவுடனே? நாமும் எழுந்திருக்கிறோம். இப்போ ரிசரக்ஷன் டே யாருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல? சொல்லுங்க, இயேசுவுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. நாம் உயிர்த்தெழுதல் ஞாயிறுல வந்து அமரும் போது இயேசு உயிர்த்தெழுதலே நம்ம கொண்டாடுகிறோம், ரொம்ப நல்ல விஷயம். ஆனா ஒரு விஷயத்தை மறந்து போக கூடாது, நானும் அவரோடு உயிர்த்தெழும்பப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி உயிர்த்தெழும்பப்பட்டிருக்கிறேன்? நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு போய் ரோமர் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் 8வது அதிகாரம் வாசிக்கணும். சில வசனங்களை மாத்திரம் நேரத்தின் காரணம் காட்டி நம்ம டக்கு டக்குன்னு போவோம், சரிங்களா? ரோமர் 6வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் வாசிங்க. ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், யார் அனைவரும் சொல்ல பார்க்கலாம் சத்தமா? ஞானஸ்நானம் பெற்ற ஆமா, எல்லாரும் கிடையாது. யார் யாரு சொல்லுங்க? ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நாமும் என்ன பண்ணப்பட்டோம் தெரியுமா? ஞானஸ்நானத்தினால கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன பண்ணப்பட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். எல்லாம் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் போது நாம கேட்ட சத்தியங்கள் தான், சரியா இல்லையா? நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானத்தின் மூலமாக அவரோடு கூட எழுப்பவும் பட்டோம். 9வது வசனம் 10வது வசனம் வாசிக்க மாட்டோம். அதே அதிகாரத்துல மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும், ஒரு நிமிஷம் எல்லாரும் சொல்லுங்க, அப்படியே. இன்னொரு சொல்லுங்க, அப்படியே. எப்படியே? இயேசு மரித்து இயேசு பிழைத்திருக்கிற அப்படியே நீங்களும் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்களும் என்ன பண்ணிருக்கீங்க? கிறிஸ்து மரித்து பிழைத்திருக்கிறது போல, அதாவது சொல்ல போனா கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது போல ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் மரித்து, சொல்லுங்க, உயிர்த்தெழுந்திருக்கிறோம். இப்ப யாரு மட்டும் உயிர்த்தெழுதல? இயேசு மட்டும் உயிர்த்தெழுதல நம்ம கொண்டாட இங்க வரல. இங்க ஞானஸ்நானம் பெற்று எத்தனை பேர் நீங்க அமர்ந்திருக்கிறீங்களோ நாம எல்லாருடைய உயிர்த்தெழுதலையும் கொண்டாட வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அது யார் மூலமாய் உண்டானது? இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் மூலமாய் உண்டானது. ஆமென். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து பாவத்தை ஜெயித்தார், சாவை வென்றார். அந்த நாளை கொண்டாடதான் நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம். கூடவே சேர்த்து ஒரு விஷயத்தை நாம் மறந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து பாவத்தை ஜெயிக்கும் போது நானும் அவரோடு கூட சேர்ந்து பாவத்தை ஜெயித்திருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனுக்கு என்று பிழைத்திருக்கும் போது நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. பலர் சொல்லுகிற விதமா அவர் பாவத்தை ஜெயிக்க முடியுங்க, அவர் மனுஷகுமாரன், அவர் தேவகுமாரன், அவர் கடவுள், நான் யாரு? நான் மனுஷங்க, நான் எப்படிங்க அதை பண்ண முடியும்? நான் பாவத்தை விழுவது சகஜம் தானங்க, நான் எப்படிங்க பாவத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாவத்துக்கு மரித்தீர்கள், இயேசுவுடனே கூட உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. முதல் விஷயம் என்ன நடக்குது தெரியுமா? நம்ம உயிரோடு எழுப்பப்படும் போது நம்ம படிச்சோம் பாத்தீங்களா? ரோமர் 6:3 வாசிங்க. நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களா, எல்லாரும் சொல்லுங்க, புதிதான ஜீவன் உள்ளவர்களா நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப நல்லா கவனிங்க, 3 விஷயம் நம்ம இயேசு உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு நடக்கிற 3 விஷயங்களை மாத்திரம் சொல்லப்படும். முதல் விஷயம், நமக்கு இயேசு உயிர்த்தெழுதல் மூலமாய் நமக்கு ஒரு புதிதான ஜீவன் கிடைத்தது. அல்லேலூயா. புதிதான ஜீவன்னா என்ன? பழைய ஜீவன் ஒன்று இருக்குது இல்ல, அந்த ஜீவன் பொய் சொல்லும், அந்த ஜீவன் புற பேசும், அந்த ஜீவன் திருடும், வார்த்தையினால காயப்படுத்தும் இல்ல, அந்த ஜீவன் பாவமானதை செய்யும்,
அந்த ஜீவன் எல்லா தவறையும் பண்ணும். அந்த ஜீவன் கெட்ட நண்பர்களோட சுத்தும், கெட்டதை பார்க்கும், கெட்டதை செய்யும். இப்போ இயேசு உயிர்த்தெழுந்த உடனே ஞானஸ்நானம் பெற்று நாம் உயிர்த்தெழும் போது அந்த பழைய ஜீவன் என்னாச்சு? அடக்கம் பண்ணப்பட்டது. இப்போ இருக்கிறது யாரு? புதிய ஜீவன். அல்லேலூயா. புதிய ஜீவன் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் நாம் உயிர்த்தெழுந்து புதிய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். புதிய ஜீவன் என்ன? புதிய சிந்தனை, புதிய சொற்கள், புதிய செயல்கள், புதிய திட்டங்கள், புதிய தரிசனங்கள். இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் புதிதாக்கி இருக்கிறது அவருடைய உயிர்த்தெழுதல். ஆமென். பழைய ஜீவனை கொண்டு, பழைய மாம்சத்துக்குரிய காரியங்களை கொண்டு, பழைய மாம்சம் என்ன சொல்லுதோ, பழைய பாவ வாழ்க்கை என்ன சொல்லுதோ அதை செய்து கொண்டே வாழ்வதற்கென்று நாம் உயிர்த்தெழுப்பப்படவில்லை. அல்லேலூயா. இப்போ ஒரு விஷயம் மைண்ட்ல நல்லா தெளிவா உட்கார்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். நாமும் இயேசு கிறிஸ்துவோட என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய பழைய மனுஷனை அடக்கம் செய்து புது மனுஷனாய் வெளியே வந்த பொழுது நமக்கும் நம்முடைய பாவ மனுஷன் நம்ம அடக்கம் பண்ணப்பட்டு புது மனுஷனாக நாம் வெளியே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. புதிய வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். நிறைய சொல்லுவோம், நான் மட்டும் அந்த பழைய மனுஷனா இருந்திருந்தேன், நடந்துக்கவே மாட்டீங்க. போயிருப்போம் இல்ல? கேள்விப்பட்டீங்களா? நான் மட்டும் கிறிஸ்தவனா இல்லாம இருந்தேன், நடந்திருக்கிறதே வேற. நான் மட்டும் இயேசுவை பின்பற்றாம சர்ச்சுக்கு போகாத நார்மலா நான் முன்னாடி இருந்த மாதிரி இருந்திருந்தேன், இந்நேரம் நான் வேற பண்ணிருப்பேன். உங்களால வேற பண்ண முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த பழைய மனுஷன் என்ன பண்ணிட்டீங்க? சொல்லுங்க. பழைய மனுஷன் என்ன பண்ணியாச்சு? அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணின ஒரு பிணத்தை தோண்டினால் நாற்றம் தவிர வேற எதுவும் வராது. எது மட்டும்தான் வரும்? சொல்லுங்க. அடக்கம் பண்ணின ஒருவனை தோண்டினால் ஜீவனான காரியங்கள் எதுவும் வராது. அடக்கம் பண்ண ஒரு பிணத்தை தோண்டி அந்த பிணத்தால எதையும் செய்ய வைக்க முடியாது. இல்ல? முடியுமா? பிணத்தை தோண்டி இந்த வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு சொல்ல முடியுமா? பிணத்தை தோண்டி ஒரு 4 நல்ல வார்த்தை பேசுப்பான்னு சொல்ல முடியுமா? இல்ல. அடக்கம் பண்ண பிணத்தை தோண்டினால் நாற்றம் தவிர வேற எதுவும் வராது. அப்போ நாம நம்முடைய பழைய மனுஷன் என்ன பண்ணிட்டோமா? சொல்லுங்க. அடக்கம் பண்ணிட்டோம். இப்ப அடிக்கடி நோண்டி பார்த்தா என்ன வரும்? நாற்றம் வரும், புழு வரும். கரெக்டா? அதற்குள் ஜீவன் இல்லை. நாம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இது. நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய பழைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் பழச நினைச்சு சந்தோஷப்படுகிறோமோ, சில வேளைகள்ல பிசாசான அந்த மாதிரி சந்தோஷம் கொடுப்பான். என்ன தெரியுமா? அந்த மாதிரி நாட்கள்ல நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தப்போ நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு. இதை யாருக்கு கொடுத்தான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தான். இல்ல, எகிப்துல இருந்தப்போ எங்களுக்கு அது இது எல்லாமே கிடைச்சிச்சே. பழைய வாழ்க்கைய தோண்டி பார்க்க சொல்லுபவன் பிசாசு. பழைய வாழ்க்கையை நினைச்சு சந்தோஷப்பட சொல்றவன் பிசாசு. பழைய எண்ணங்களை குறித்து, பழைய பாவ வாழ்க்கையை நினைச்சு பார்த்து இப்ப அதை பண்ணல, ஆனா அப்படி பண்ணும்போது நல்லா இருந்ததே அப்படின்ற யோசனை கொண்டு வருபவன் பிசாசு. அல்லேலூயா. அதை என்ன பண்ணிட்டோம்? ஓரம் வைக்கப்படவில்லை, மூலையில் வைக்கப்படவில்லை. நம்முடைய பழைய மனிதன் என்ன பண்ணப்பட்டு விட்டான் அப்படின்னா, அவனை நல்ல ஒரு 6 அடி குழி தோண்டி உள்ள போட்டு மேல மண்ணை போட்டு சிலுவைய ஊண்டியாச்சுன்னு அர்த்தம். அவன் மூலையில் வைக்கப்பட வேண்டியவன் அல்ல. நம்முடைய பழைய மனுஷன் வீட்டில் மட்டும் வைக்கப்பட வேண்டியவன் அல்ல. இல்ல, பழைய மனுஷன் சில பேர் அடக்கம் பண்ணல, வீட்டுல ஓரமா உட்கார வச்சிருக்கிறாங்க. வீட்டுல போனோடனே அவன் மேல ஏறி உட்காந்துக்குவாங்க. இல்ல, அவன் ஏறி உட்காந்துக்குவான். இல்ல, வேலை ஸ்தலத்துல மட்டும் பழைய மனுஷனை சில பேர் வச்சுட்டு வந்துருவாங்க. ஆபீஸ் ரூம் சேர்ல மட்டும் அப்படியே உட்கார வச்சு இந்த கட்டெல்லாம் போட்டு பஞ்சு ரெண்டிங்க வச்சு ஆபீஸ் சேர்ல உட்கார வச்சிருவாங்க. ஆபீஸ்க்கு போகும்போது அந்த சேர்ல உட்காந்துருவாங்க. அந்த பழைய மனுஷன் அவங்க மேலே ஏறிப்பான். போய் சொல்லுகிற, திருடுகிற, பணத்தை எடுக்கிற, ஃபேக் ரிப்போர்ட்ஸ் பண்ற, மற்றவங்களை குறை சொல்ற பழைய மனுஷனை தரித்துக் கொள்கிற ஒரு காரியத்தை பண்ணுவாங்க. நாம் அப்படி பண்ண அழைக்கப்படவில்லை. எதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பழைய மனுஷனை நாம் அடக்கம் பண்ணிவிட்டோம்.
ஆமென். பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் எல்லாம் அடக்கம் பண்ணிவிட்டோம். பழைய மனுஷனுக்குரிய செயல்கள் எல்லாம் அடக்கம் பண்ணி விட்டோம். ஆமென். பழைய மனுஷனுக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு குணாதிசயமும் இப்ப நம்ம கிட்ட இருக்க கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். இந்த உயிர்த்தெழுதல் நாள்ல ஆண்டவர் உயிர்த்தெழுதலை கொண்டாட வந்திருக்கிறனா நம்முடைய உயிர்த்தெழுதலை புதுப்பிக்கவும் வந்திருக்கிறோம். நம்முடைய உயிர்த்தெழுதலையும் புதுப்பித்துக் கொள்ள வந்திருக்கிறோம். நானும் உயிர்த்தெழும்பினேனே, இப்படிதான் ஒரு நாள் என்னையும் முக்கி எடுத்தாங்களே, இயேசுவை இப்படிதான் அடக்கம் பண்ணி உயிரோடு எழுந்தது போல என்னை ஒரு நாள் முக்கி எடுத்தாங்களே, அப்போது நான் அடக்கம் பண்ணின பிணத்தை நான் சுமத்துறேனா இல்ல அது அடக்கமாகவே இருக்கிறதா என்று யோசிக்கிற நேரத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது புதிய ஜீவன். கணக்கு வச்சு சொல்லுவாங்க, புதிய ஜீவன் நான் பெற்றிருக்கிறேன். பழைய மனுஷனுக்குரியவர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறேன், கலைந்திருக்கிறேன். அவனை நான் இனிமே அடையாளப்படுத்த போறது இல்லை. புதிய மனுஷன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, என் அடையாளமே தேவன் மாற்றிருக்கிறார். என் ஐடென்டிட்டியை அவர் என்ன பண்ணிருக்கிறார், மாற்றிருக்கிறார். இரண்டாவது, இயேசு உயிர்த்தெழுந்த போது என்ன ஒரு காரியம் நடந்தது தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுந்தது பொழுது என் சரீரம், இப்போ எனக்கு இருக்கிற இந்த மாம்சமான சரீரம், இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது நானும் அவரோடு உயிர்த்தெழுந்த போது, இயேசு உயிர்த்தெழுந்த போது நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும். யாரும் உயிர்த்தெழுந்தா? எப்ப உயிர்த்தெழுந்தீங்க? ஞானஸ்நானம். இயேசு உயிர்த்தெழுந்த போது, அதாவது அவரோடு கூட நானும் உயிர்த்தெழுந்த போது என்னுடைய இந்த சரீரத்தை நான் இயேசுவுக்கு விற்று விட்டேன். அல்லேலூயா. என்ன பண்ண சொல்லுங்க? விற்று விட்டேன்னு சொல்றதை விட அவர் அதை விலை கொடுத்து வாங்கி விட்டார். அல்லேலூயா. என்னுடைய இந்த மாமிச சரீரத்தை, இந்த பூமியில இந்த சரீரம் இருக்கிற நாள் வரைக்கும் இது யாருக்கு சொந்தம் சொல்லுங்க? இயேசுவுக்கு சொந்தம். சாது சுந்தர் சிங் அப்படின்ற தேவ மனிதர் ஒரு நாள் ரயில் பயணத்தை மேற்கொண்டுட்டு இருந்தார். அவர் போட்டிருக்கும் போது அவர் முன்னாடி சில ஆண்கள் உட்காந்து சீட்டு போட்டு லாண்டிருந்தாங்க. சீட் லாண்டிருக்கும் போது இவர் உட்காந்து பார்த்து கொண்டே இருந்தார். உடனே அதுல இருக்க ஒருத்தர் கேட்டானா, வாயா நீ ஒரு கை போடுறது அப்படின்னு கேட்டான். ஐயோ என்னால முடியாதுங்க அப்படின்னா. ஏன் முடியாது? எனக்கு கை இல்லைங்க அப்படின்னா. கை இல்லையா? நான் 2 கை வச்சிருக்கேன்ல. இது என்னோடது இல்லைங்க. இது உன்னோடது இல்லையா? அப்ப இது யாரோடது? இது இயேசுவோடதுங்க. என்ன இயேசுவோடதுன்னு சொல்றேன்? ஏப்பா விளையாட நீ பாட்டு ஏதோ சொல்றான், இதை ஏதோ கேட்போம், ஏதோ புதுசா இருக்கே. கை வச்சிருக்கிறான், ஆனா என்ன சொல்றான்? இது என் கை இல்லைன்றான். கேட்டா இது வேற ஒருத்தரோட கைன்றான். நிப்பாட்டு, எல்லாரும் அமைதியாக இவன் சொல்றதை கேட்போம்னு சொல்லி அந்த நபர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள் இயேசுக்குள்ளாக நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்றைக்கு இயேசுக்குள்ளாக பிறக்கிறேனோ, என்றைக்கு நான் இயேசுவுடனே அடக்கம் பண்ணப்பட்டு இயேசுடனே உயிரோடு எழுப்புகிறேனோ, நான் அல்ல. யாரு வாழ்கிறார் சொல்லுங்க? கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறார். பவுல் சொன்னார் இல்லையா? அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:14-15-16 வாசிங்க பார்க்கலாம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். நல்லா கவனிங்க. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறிவீர்களா? 17 வரைக்கும் வாசிங்க. அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறிவீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் ஒரே ஆவியா இருக்கிறான். இந்த சரீரங்கள் யாருடைய அவயங்களா? கிறிஸ்துவின் அவயங்கள். கிறிஸ்துவின் அவயங்களை நாம் வேசியின் அவயங்களாக்கலாமா? இங்க பவுல் முகம் சுளிக்க வைக்கிற ஒரு எக்ஸாம்பிள கொடுத்து ஒரு பெரிய சத்தியத்தை விளக்குகிறார். என்னன்னு சொன்னா, ஏப்பா வேசியோடு இணைந்திருக்கிறவன் அவளோடு ஒரே மாம்சமா இருக்கிறான்ல, அதே மாதிரிதான்பா நீ அவருடைய சரீரத்துக்காக அவர் உன்னை வாங்கி கொண்டா இருப்பா. முக சுளிக்க வைக்கிற எக்ஸாம்பிள் தான். ஆனா அதை பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் எப்படி காசு கொடுத்து வேசியினுடைய சரீரத்தை வாங்கி கொண்டு அதை தன்னுடைய மாமிசமாக்குகிறானோ, அதை போல தேவன் உங்களுடைய சரீரங்களை எல்லாம் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கொரிந்து பட்டணத்துக்காக தான் பவுல் இப்படி எழுதுறாரு. ஏன்னா கொரிந்து பட்டணத்துக்காரங்க வளர்க்கணும்னா இப்படிதான் வளர்க்க முடியும். அவ்வளவு வேசித்தனம் நிறைந்த பட்டணம் அது. அவங்களுக்கு வளர்க்கறதுக்காக பவுல் சொல்றாரு, எப்பா நீ அப்படி பண்றியே, நீ நினைக்கிறேல, நீ அதான ஆகுது. அது மாதிரிதான் கடவுள் ஒன்ன வாங்கி இருக்கிறாருப்பா. ஒன்ன வாங்கி இருக்கிறார். எப்படி ஒரு வேசி பணம் கொடுத்து வாங்கப்பட்டதுக்கு அப்புறம் அவள் பணம் கொடுத்தவனுக்கு சொந்தமாகிறாளோ,
அதே போல கிறிஸ்து இயேசு சிலுவையிலே விலைக்கிரயம் கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த சரீரம் யாரோடது சொல்லுங்க பார்க்கலாம்? கிறிஸ்துவோடது. கிறிஸ்துவுடைய சரீரம், கிறிஸ்துவுடைய கைகள், கிறிஸ்துவுடைய கண்கள், கிறிஸ்துவுடைய வாய், கிறிஸ்துவுடைய கால்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு சரீரத்துல இருந்தால் என்னென்ன செய்வாரோ அதை மட்டுமே செய்வதற்கென்று இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு ஒருவேளை ஒரு சரீரம் இருந்தால், கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்துல இப்போ நான் வாழ்கிற சூழ்நிலையில, நம்முடைய ஆபீஸ்ல, நாம வேலை பார்க்கிற இடத்துல கிறிஸ்து ஒரு சரீரத்தோடு வாழ்ந்தால் என்ன செய்வாரோ அதையே செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது நமக்கு கிடைச்சது தெரியுமா? என்னுடைய சரீரமும் அவருடைய சரீரமும் ஒன்றாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் என்ன பண்றான்? அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். ஹல்லேலூயா. ஒரே ஆவியா இருக்கிறான். நம்ம தேவனோடு நாம் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா ஒரே ஆவியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சரீரம் அவருடைய. தீங்கானதை செய்யும் சொல்லும்படி இந்த நாவு திறக்கக்கூடாது. தீங்கானதை செய்யும்படி இந்த கைகள் போகக்கூடாது. தீங்கான காரியங்களை தீங்கான இடத்துக்கு, தீமையான இடத்துக்கு செல்வதற்கு இந்த கால்கள் போகக்கூடாது என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதா, இயேசு கிறிஸ்துவோடு நாம் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்துவோடு நாம் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் மூன்றாவது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? நாம் மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்க கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் இந்த உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் ஆச்சு. இயேசுவானவர் பாத்தீங்கன்னா அவருடைய லாஸ்ட் டேஸ்ல, கடைசி நாட்கள்ல அதிகமா அவர் பேசுறது யாரை பத்தி தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் பேச. யோவான் 14 அதிகாரத்துல நம்ம வாசிக்க ஆரம்பிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி நடத்துவார், என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் சொல்லி 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 கடைசியில உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமும் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் நம்ம பார்க்கறோம்ல, உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் சீசர் என்ன பண்ணாங்க? அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, எப்போது ஆண்டவரே ராஜ்யம் வரும், எப்போ நீங்க வருவீங்க, என்ன அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வசனம் பாத்தீங்கன்னா 1 அதிகாரம் 6-7 நினைக்கிறேன். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் நம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. கடைசி நாட்கள்ல சீசர்கள் வந்து இயேசுவை மொய்த்து கொண்டு கேட்கிறாங்க, ஆண்டவரே, எப்போ இஸ்ரவேலுக்கு ராஜ்யம் வரும், எப்போ நாங்கெல்லாம் வந்து ராஜனே, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, எப்போ நாங்கெல்லாம் தளபதிகளாகவும் படை தளபதிகளாகவும் மந்திரிகளாகவும் ராஜாக்களாகவும் எப்போ மாறுவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசித்து கேட்ட உடனே அவர் சொல்றாரு, எப்பா, இப்ப நீ அந்த பத்தி எல்லாம் எதுவுமே யோசிக்காத, இப்போ நீ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்து. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி கட்டளை விடுறாரு, எருசலேமை விட்டு போகாத, எருசலேமை விட்டு போகாமல் பிதாவானவருடைய வாக்குத்தத்தமா நிறைவேறும்படி என்ன பண்ணுங்க? காத்திரு. இயேசுவானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட வேண்டும். ஒரு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம், நீங்க உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவரால் நீங்க நடத்தப்படுவதற்கு இயேசுவானவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் கடைசி வார்த்தைகளும் தியானிக்கிறோம். உண்மையிலே சொல்ல போனா அவர் பரமேறுவதற்கு முன்பாக சொன்ன கடைசி வார்த்தை இதுதான், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. அதுக்கப்புறம் வாசிக்கிறோம்னா அதுக்கப்புறம் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு இயேசு கொடுக்கிற ஒரு முக்கியத்தை நாம கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? திருச்சபையில பரிசுத்த நீங்க சீசருடைய வாழ்க்கைய ரெண்டா பிரிக்கணும்னு சொன்னா, அவங்க இயேசுவானவரோடு இருந்த போதும் சரி, அதுக்கப்புறமும் சரி, ரெண்டா பிரிக்கணும்னு சொன்னா நம்ம ஒன்னே ஒன்று சொல்லலாம், பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்கு முன், பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்கு பின். எளிய வார்த்தைகள்ல சொல்லணும்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு முன், பரிசுத்த ஆவியானவருக்கு பின். பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி பேதுரு சொல்றான், அப்ப பேதுருவை பரிசுத்த ஆவியானவர் நடத்தல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக பேதுரு சொல்றான், இவனை யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, இவரை நீங்க என்னன்னாலும் பண்ணிவோங்க, இல்ல நீனும் அவர்களோடு கூட இருந்தவன் தான், உன் பேச்சை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொன்ன, அதெல்லாம் தெரியாது, இவர் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது.
நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க 2 பேரும் எப்பயாவது ஒரு தடவை பார்த்துருப்பீங்க. நான் சும்மா அந்த பக்கம் போயிட்டு வந்தேங்க. நான் அப்படி ரெகுலராலாம் போறது இல்லை. ஏதோ விசேஷம்னா போய் உட்காந்து வருவேன், அவ்வளவுதான். மற்றபடி அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அப்படி சொன்ன பேதுரு 2வது அதிகாரத்துக்கு அப்புறம் பிரதான ஆசாரியர், மேய்ப்பர், யூதருடைய எல்லா ஆசாரியர்களும், சதுசேயர், பதுசேயர், இது மாதிரி நிறைய கூட்டங்கள் முன்பாக சொல்றான், நான் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க என்னால முடியாது. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் தருகிற பலன். இந்த பலனை குறித்து தான் இயேசு அப்போஸ்தலர் 1:8 சொன்னார். யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன மனுஷன் பரிசுத்த ஆவியானவர் பெற்றதுக்கு அப்புறம் என்ன சொல்றான்? என்னால பேசாம இருக்க முடியாது. நீ அடிப்பியோ, கொல்லுவியோ, திட்டுவியோ, வீட்டை விட்டு துரத்துவியோ, என்னால பேசாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார், நம்மை வழி நடத்துகிறார். ஒவ்வொரு நேரமும் அவர் நம்ம வழிநடத்த காத்திருக்கிறார். ஆராதனையின் போது மட்டும் வெளிப்படுகிறவர் அல்ல பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு பல நாம் யோசிக்கிற விஷயம்னா, பரிசுத்த ஆவியானவர் யாரு? அவர் ஆராதிக்கும் போது ஸ்லோவா ஏதாவது பாட்டு பாடினா வருவாருங்க. அப்புறம் ஃபாஸ்ட் பாட்டு பாடினா நிறைய வருவாரு. அப்புறம் ஆமென் சொன்னதுக்கு அப்புறம் போயிடுவார். இல்ல, ஆவியானவர் பாட்டு பாடும்போது வருகிறவர் அல்ல ஆவியானவர். அவர் சதா காலங்களில் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு இருக்க இயேசுவால் கொடுக்கப்பட்டது. வசனம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்கள் உங்களோடு கூட இருக்கும்படி உங்களுக்கு ஒரு தேர்தல் வாழ்க்கை அனுப்புகிறேன். ஆராதனை முடிவு பரியந்தம் அல்ல, பாடல் பாடி முடிவு பரியந்தம் மட்டும் அல்ல. எதோட முடிவு பரியந்தம் சொல்லுங்க? சதா காலம், உலகத்தின் முடிவு பரியந்தம். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருக்கிறார். நீங்க எந்த கிளம்பும்போது நமக்குள்ள இருக்கிறார். நீங்க உங்க கிச்சன்ல இருக்கும்போது அவர் உங்க கூட இருக்கிறார். வேலை செய்யற இடத்துல அவர் உங்க கூட இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் அவர் உங்களை நடத்த ஆசைப்படுகிறார். ஆனா என்ன ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு கேரக்டர் என்னன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்க அவர் உங்களை கம்பல் பண்ண மாட்டார், ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். நீங்க பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் சில காரியங்களை கம்பல் பண்ணி இப்படி பண்றியா இல்ல குழிக்குள்ள போறியா அப்படின்ற மாதிரி பண்ணுவார். இல்ல மோசேக்கும் ஆரோனுக்கும் கீழ் படிக்கிறியா இல்ல பூமியை திறக்கவா, அதான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் கட்டாயப்படுத்தி பலவந்தம் பண்ணுகிறவர் அல்ல. நீங்க அவரிடத்துல உதவி கேட்டா உதவி செய்வார். நீங்க 50% கேட்டா அவர் 500% உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆனா அந்த ஒரு ரெகக்னிஷனை அவருக்கு கொடுக்கணும்னு அவர் நினைப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இன்னைக்கு என் வேலையில நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்ற வார்த்தையை நீங்க சொல்லணும் நினைப்பார். இந்த காரியத்தை நான் பண்ண போறேன் பரிசுத்த ஆவியானவரே, நீங்க என் கூட இருங்க, நான் என்ன சொல்லணும் எனக்கு சொல்லுங்க. அந்த ஒரு கமிட்மெண்ட்டை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் நிரப்ப ஆரம்பித்திருக்கிறார் எல்லா விஷயங்களிலும், எல்லா காரியங்களிலும். அதனாலதான் அவர் பத்தி சொல்லும் போது சொல்லிக்கிறது, அவர் உங்களுக்கு துணையாளர். நான் போறது உங்களுக்கு நல்லதுப்பா அப்படின்றாரு இயேசு. எல்லாரும் சுத்தி உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க, இயேசுவே நீங்க போறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு. அப்ப இயேசு சொல்றாருப்பா, நான் போறது உனக்கு நல்லது. நான் போலேன்னா அவர் வரமாட்டாரு, அவர் வந்தா உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. நான் உனக்கு சொல்லி கொடுத்த எல்லா சத்தியத்தையும் உனக்கு ஞாபகம் ஊட்டி உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்து போனது நமக்கு நல்லது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ஹல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இயேசு உயிர் தெழுந்து போகாவிட்டா எப்படி இருக்கும்? இயேசு இஸ்ரேல்ல இருக்காங்கப்பா, இன்னைக்கு வாங்க எல்லாரும் கஷ்டப்படுங்க, கிளம்பி போய் அவரை பார்த்து வந்துருவோம். இயேசு டெல்லி வந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஆராதனை எங்க? எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லுவாங்க, இன்னைக்கு இயேசு டெல்லியில இருக்கிறார், தயவு செய்து எல்லா விசுவாச பெருமக்களும் டெல்லி வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். இப்ப பாருங்களேன், நாம இங்க ஆராதிக்கிறோம், லட்ச கோடானு கோடி மக்கள் அவங்கவுங்க இடத்துல ஆராதிக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் பிரசன்னத்தை பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடங்களிலும் தவிர்த்து கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் தேடி போகிற மாதிரி ஒரு இடத்துக்கு போய் நாம சாமி தரிசனம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சாமி நம்மளுக்கு தரிசனம் பண்ணுவதற்காக நம்மத்திலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொண்டா, ஆவியின்படி நடக்க நீங்க தீர்மானம் பண்ணா, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் ஆவதை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் முன்னாடி வரைக்கும் சீசருடைய வாழ்க்கை வேறங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் வேற. ஏன் இப்படி கூட நீங்க யோசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்து வரைக்கும் நீங்க பாருங்க,
அப்போஸ்தலர் 1 இயேசு சொல்லிட்டு போயிட்டாரு பாருங்க, பிதாவானவர் ஆயத்தம் வைத்திருக்காருப்பா, நீங்க என்ன பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க 120 பேர் இயேசு முன்னாடி சொல்லிட்டாரு, ஜெபம் பண்ணுங்க, இயேசுவை கட்டளை என்ன, ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரா? 1 வந்துட்டாரா? இல்ல. சோ அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. உடனே ஒருத்தர் எந்திக்கிறார். எங்க யார் எந்திக்கிறா? பேதுரு எந்திரிச்சு பிரசங்கம் பண்றதுக்காக எந்திக்கல. நல்லா கவனிங்க, 120 பேர் கூடி இருக்கிறாங்க. ஆதி திருச்சபை ஆவதற்கு முன்னாக, இப்ப ஆதி திருச்சபை இல்லை, இப்ப பாதி திருச்சபை. பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஆதி திருச்சபையா மாறுச்சு. இப்ப என்ன திருச்சபை சொல்லுங்க? பாதி திருச்சபை. இந்த பாதி திருச்சபையில பேதுரு எந்திக்கிறாரு. எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணியோ இயேசு செஞ்ச அற்புதங்களை சொல்லியோ ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுக்கோ அவர் எந்திக்கல, யூதாசை குற்றப்படுத்துறதுக்காக எந்திக்கிறார். யூதாஸ் தெரியும்ல, அவன் அப்படி கெட்டு போயிட்டான், செத்து போயிட்டான். அவன் நிலம் பாருங்க, ரத்த நிலம் பார்த்தேல. இது ஆதி திருச்சபையில் நடக்கிற விஷயமா, பாதி திருச்சபையில் நடக்கிற விஷயமா? பரிசுத்த ஆவியானவர் இல்லாத, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படாத திருச்சபை ஆதி திருச்சபை அல்ல, பாதி திருச்சபை. பேதுரு எழுதி சொன்னா, யூதாஸ் அப்படி பண்ணிட்டான், யூதாஸ் இப்படி பண்ணிட்டான், யூதாஸ் போயிட்டான், யூதாஸ் அதை பண்ணிட்டான், அதோட நிப்பாட்டல, குறை சொல்றதோட மட்டும் நிப்பாட்டல பாதி திருச்சபையில. இப்ப என்ன பண்ணுவோம், இப்ப என்ன பண்ணணும், 12 மிஸ் ஆயிடுச்சு. எத்தனை ஆயிடுச்சு? 11 ஆயிடுச்சு. ஏசு எத்தனை கொண்டு வந்தாரு? 12. இப்ப என்ன பண்ணுவோம், இன்னொரு ஆள் நம்ம செலக்ட் பண்ணியே ஆகணும். இது ஆண்டவர் திட்டமா? பேதுருட்ட ஆண்டவர் சொல்ல சொன்னாரா, நீ பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தா சொன்னேன். 11 இருக்கிறத 12 ஆக்கி, 10 இருக்கிறத 20 ஆக்கிலாம் சொல்லல. 12 11 குறைஞ்சு போனா அதை நிறைவாக்குற ஒரு ஆண்டவர். அவர் ஒரு பவுல போசன்ல எழுப்பிட்டு இருக்கிறாரு அங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள காத்திருந்துதான் திருச்சபைக்கு கட்டளை வந்தது. ஆனா பேதுரு எந்திரிச்சு, சரி இப்ப 11 பேர் தான் இருக்கும், 12 பேர் ஆகணும் முடிவிட்டாங்க, ரொம்ப நல்லது. அதை எப்படி ஆக்கணுமா? சரி என்ன பண்ணலாம், சீட்டு போட்டு பார்ப்போம். அப்ப கூட பேதுரு சொல்ல, வாங்க எல்லாரும் உட்காந்து ஜெபம் பண்ணலாம், யார ஆண்டவர் காட்டுறாரோ அவங்கள 12ஆவதா ஏத்துக்கலாம். இல்ல ஜெபம்லாம் இல்லைங்க, சீட்டு போட்டு பார்ப்போம். பை சான்ஸ் யாராவது கிடைச்சா ஓகே, பை லக் ஏதாவது கிடைச்சா ஓகே. இதுதான் பாதி திருச்சபையோடைய, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத திருச்சபையோடைய குணாதிசயம். அல்லேலூயா, அல்லேலூயா. சீட்டு போட்டு பார்த்தாங்க. அதான் கடைசி வசனம் நினைக்கிறேன் அந்த அதிகாரத்தை. மத்தியாவின் பேர்ல வந்து நல்லா நீங்க வாசினா தெரியும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல இருந்து அப்போஸ்தலர் முடிகிற வரைக்கும், அதுக்கு அப்புறம் எப்பவுமே ஆதி சீஷர்கள் சீட்டு போட்டு பார்த்ததில்லை. அல்லேலூயா. உபவாசத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார், பவுலையும் பர்னபாவையும் எனக்கென்று பிரித்து விட்டு அவர்கள் பிரித்து விட்டார்கள். அல்லேலூயா. 10 பேர் உட்கார்ந்துருக்கோம், சீட்டு போட்டு பார்ப்போம் யார் யார் மிஷனரியா போறீங்கன்னு கேட்கல. அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு நிமிடத்திலும், ஒவ்வொரு டிசிஷன்லையும், ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட, பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்பட. பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்துவார் சொல்றதுக்கு நேரம் இல்லை. பாத்தீங்களா, நேற்று மறுமணம் மட்டும் 1.5 மணி நேரம் கொடுத்தாங்க, எனக்கு 1/2 மணி நேரம் தான். ஓர வச்சமா இருக்கு. சரி பாத்துக்கலாம். கர்த்தர் எவ்வளவு நேரத்துல வேணாலும் பேசுவார். ஆமென். சோ பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்துறாரு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இயேசு நமக்கு சொன்ன வார்த்தைகளை திரும்பவும் நமக்கு நினைவூட்டி நடத்துகிறார். அதான் இயேசு சொல்றார், அவர் உங்களுக்கு வரும்போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி கற்பிச்சதெல்லாம் உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துவார். நான் ஏற்கனவே சொன்னதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவரே நீங்க நடத்துங்கன்னு சொல்லும் போது, இயேசு இப்படி சொல்லியிருக்காருல, உனக்கு ஞாபகம் இல்லையா? இயேசு சொன்னார்ல, ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கும்போதே நீ அவனோட விபச்சாரம் பண்ணிட்டேன்னு உனக்கு அது ஞாபகம் இல்லையா? இயேசு சொன்னார்லப்பா நீ உன்னுடைய சகோதரத்துல அன்பு வருன்னு, இயேசு சொன்னார்ல சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அல்லேலூயா. அவர் இந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில பண்ண ஆவலா இருக்கார். ஆனா அதை உங்களை கம்பல் பண்ணி பண்ண மாட்டார். நீங்க அவரிடத்துல கேட்டா அவர் சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் உயிர்த்தெழுந்த போது இந்த 3 காரியங்கள் நமக்கு நடந்தது. நாம் புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டோம், பரிசுத்த ஆவியானவர் நடத்தலை நாம் பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். நீங்க அவர் ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க அவர் ஆளுகை செய்ய விட்டு கொடுத்தா இந்த உயிர்த்தெழுதல் ஞாயிலிருந்து அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அவர் வெளியே இருந்து உங்களுக்குள்ள வரப்போறது இல்லை. அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். சில நேரங்கள்ல அமைதியா இருக்கிறார். சில நேரங்கள்ல நீங்க உங்களுடைய பலத்தினால பராக்கிரமத்தினால காரியங்களை செய்ய நினைக்கிறதுனால அவர் அமைதியா இருக்கிறார். நீங்க எப்போ பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உங்களுடைய ஆவினாலே ஆகுமானவரே ஆவியானவரே நீங்க நடத்துங்கன்ற ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவர் வாழ்க்கையை முழுவதுமா டேக் ஓவர் பண்ண ரெடியா அவர் அந்த வார்த்தையை தாங்க எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பரிசுத்தாவியானவரே இப்ப சொல்லுங்க நான் என்ன சொல்லணும், இப்ப சொல்லுங்க நான் என்ன செய்யணும், இப்ப சொல்லுங்க நான் எப்படி பேசணும் அப்படின்னு கேட்கறத அவர் எதிர்பார்க்கிறார். கட்டாயப்படுத்தி உங்களுக்கு எதையும் சொல்லி தருவது அல்ல. அவர் மென்மையானவர் மென்மையானவர் மென்மையானவர். எபேசிய 4:30 இந்த காரியமும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அவர் எவ்வளவு மென்மையானவர் சொன்னா அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது. என்ன அர்த்தம்னு சொன்னா அவர் துக்கப்படுத்த முடியுங்க, அவரை வருத்தப்படுத்த முடியும், அவர் வேதனைப்படுத்த முடியும். அதனாலதான் அவர் கற்றுக் கொடுக்குறாப்பா துக்கப்படுத்தாதீங்கப்பா துக்கப்படுத்தாதீங்க. ஒவ்வொரு நிமிடமும் நீங்க அவர்கிட்ட கேட்டா நிச்சயமா உங்களுக்கு பதில் தருவார். வல்லமை நாள் நிரப்புவார். அந்த நேரத்துல வார்த்தைகளை கொடுப்பார். இயேசு சொன்னார் சீசர்களிடத்துல உங்கள் அதிகாரிகளுக்கு முன்பாக நிப்பாட்டும் போது உங்களிடத்துல கேள்வி கேட்கப்படும் போது அவங்க உங்களை கேள்விகளால கேள்வி அம்புகளை உங்கள் மேல கொடுக்கும் போது நீங்க பயப்படாதீங்க. அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்ல வேண்டும் என்று உங்கள் வாயில வைப்பார். அதிகாரிகள் முன்னாடி நிற்க போறீங்களா, ஆபீசர்ஸ் முன்னாடி நிற்க போறீங்களா, மேனேஜர்ஸ் முன்னாடி நிக்கிற டேட்ஸ் வந்துச்சா பயப்படாதீங்க. அந்த நேரத்துல நீங்க என்ன சொல்லணும்ன்ற தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த நேரத்துல சரியான வார்த்தை உங்க வாயிலிருந்து வெளிப்படும். அந்த நேரத்துல நீங்க சொல்லுகிற வார்த்தை அது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படும். அந்த நேரத்துல நீங்க வைக்கிற கோரிக்கை பரிசுத்த ஆவியானவர் மூலமா நீங்க வைக்கிற கோரிக்கைகள் இயேசுவின் நாமத்தினால நிறைவேறும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அவரோடு உள்ளான ஒரு உறவை இந்த காலை வேளை புதுப்பித்துக் கொள்வீங்களா? பரிசுத்த ஆவியானவரே உங்களோடு உள்ளான உறவை நான் புதுப்பித்துக் கொள்வேன்ப்பா. நீங்க மட்டும் போதுமானது. ஒவ்வொரு நேரமும் நான் உம்மோடு நடக்கிறது. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பிரியமானது. ஆபிரகாமுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல பிரியமானது. ஈசாவுக்கு இந்த வாக்கியம் கிடைக்கல, யாக்கோவுக்கு கிடைக்கல, யோசேப்புக்கு கிடைக்கல. அவங்க மேலெல்லாம் ஆவியானவர் ஒரு காலகட்டத்துக்கு என்று வந்தார், அந்த வேலையை செய்தார், சென்று விட்டார். சிம்சோன் மேல எப்பொழுதெல்லாம் பெலிஸ்தர் வருகிறார்களோ அப்பொழுது வந்தார், முறியடித்தார், சென்று விட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமா அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமா இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நிரந்தரமாக தங்கிவிட்டார். என்றைக்கும் சதா காலங்களிலும் உலக பரியந்தம் உலகத்தின் முடிவு பரியந்தம் நிரந்தரமாக நமக்குள்ள தங்கிட்டார். எல்லாரும் உங்களை வாயை திறந்து அவரை மகிமைப்படுத்தி பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்க ஆளுகை செய்யுங்க வார்த்தை சொல்லிக்கிட்டே இருங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா, என் ஆளுகை செய்யுங்கப்பா, என் ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க சொல்ல உங்களை நிரப்ப ஆரம்பிப்பார். நீங்க சொன்னாதான் உங்களை நிரப்புவார். நல்லா நீங்க கொடுக்காத எதையும் அவர் அதிகாரம் பண்ண மாட்டார். நீங்கள் அவருடைய கையில அதிகாரத்தை கொடுக்காத எந்த விஷயத்தின் மேலும் அவர் அதிகாரம் செலுத்த மாட்டார். அவர் மென்மையானவர். அவர்களை கம்பல் பண்ண மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனா உங்க மேல பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வைராக்கியம் கொண்டிருக்கிறவர். கேளுங்க சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுங்க உங்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இயேசுவினுடைய ஊழியம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் செய்தது. அதனாலதான் ஆலயத்துல வேத வாசனம் வாசிக்கும் போது அவர் ஆரம்பித்ததே கர்த்தருடைய ஆவியானவர் என்னேல் இருக்கிறார் என்று சொல்லி. இயேசுவை நிரப்பின ஆவியானவர், இயேசுவை நடத்தின ஆவியானவர் உங்களை என்னை நிரப்பி நடத்த வல்லவராக இருக்கிறார். எல்லா டெசிஷன்ஸ்லையும், எல்லா முடிவுகளையும், தீர்மானங்களையும் நீங்க கணவன் மனைவியா இருக்கிறீங்க, ஒரு மூன்றாவது நபரை இணைங்க. அந்த மூன்றாவது நபர் தான் பரிசுத்த ஆவியானவர். எல்லா குடும்ப விவகாரத்திலையும் அவரை இணைங்கள். எல்லா குடும்ப டிசிஷன்ஸ்லையும் அவரை சேர்த்துக்கோங்க.
ரெண்டு பேருமா சேர்ந்து ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே இந்த விஷயத்துல எங்களுக்கு வழிகாட்டும், பரிசுத்த ஆவியானவரே இந்த விஷயத்துல சரியான முடிவெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார், நம்மை வழி நடத்துகிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது உயர்த்தினால் சேர்த்து தமது மடியில் வைத்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று வேதம் சொல்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. இந்த உயிர்த்தெழுதல் நாளில் உம்மோடு கூட இருக்கிற உறவை நான் புதுப்பித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். இயேசுவை உயிர்த்தெழுப்பின அந்த ஆவி, எனக்குள்ள வாசமா இருக்கிற அந்த ஆவியானவரை ஆண்டவரே, நான் கண்டுகொள்ளாமல் போன பாவத்திற்காக என்னை மன்னியும். என்னுடைய வாழ்க்கையின் தீர்மானங்களிலே, வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே உண்மை நான் ரெகக்னைஸ் பண்ணாத பாவத்திற்காக என்ன மன்னிங்க ஆண்டவரே. இனி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு காரியத்திலும் உண்மை நான் இன்க்ளூட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. ஆவியே ஆவியே அனலாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக இப்பொழுதே பொழியாதவரே, இப்பொழுதே கிளம்பி வாங்க பரிசுத்த ஆவியானவரே. ஆவியே உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவரே, இறங்கி வாங்க பரிசுத்த ஆவியானவரே, உயிர் வாழும் பரிசுத்த ஆவியானவரே. ஆவியே ஆவியே பிரசன்னத்தில தொடுங்கப்பா, தொடுங்காட்டவரே, தொடுங்காட்டவரே. கோட்டை கொடுக்க பிரச்சனை எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால் நிரந்தரமாக பரிசுத்த ஆவியானவரே, மலை போல இருக்கிற பிரச்சனைகளை மெழுகு போல உயிர் செய்கிற கர்த்தருடைய ஆவியானவரே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே மென்மையானவரே மேகஸ்தம்பமே மென்மையானவரே மேகஸ்தம்பமே ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே.